அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கண்ட்ரோல் ஆகாத ஜாதகர் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் ஏதாவது ஒரு தவறு பண்ணார்னா அவரை திருத்துறதுக்கு எலிஜிபிள் உள்ள ஆளுக, உரிமையுள்ள ஆளுக சொன்னால் கேட்டுக்கிறது தான் ஜாதகர் கண்ட்ரோல் ஆகிறதுங்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன தான் ஆளுக இருந்தாலும் சரி, அவர் பண்ணுற தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்க மாட்டார். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவராக இருப்பார். எந்த சூழலிலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய நபர் தான் இந்த அமைப்புடைய ஜாதகர். இந்த ஜாதகர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, தப்புங்கிறத அவருக்கு தெரிஞ்சாலும் சரி, தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். பொதுவாக இவருக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வார். மற்றவர்கள் என்ன தான் நல்லது சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டார். இது கான்செப்ட். சரி, யார் இப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவர்களுக்கு 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தாலே அது மிகப்பெரிய பாதிப்பு ஜாதகருக்கு கொடுக்கும். யார் சொல் பேச்சுன்னு கேட்க மாட்டார், அடங்க மாட்டார். அப்போது இந்த என்ன பண்ணுறது, லக்னத்துக்கும் தொடர்பு இருக்குது, லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருக்குது, ராசிக்கும் தொடர்பு இருக்குது, ராசி அதிபதிக்கும் தொடர்பு இருக்குது. இந்த 4 கான்செப்ட்டுமே 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டிருந்தாருன்னா ஜாதகர் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். இவருக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, யாராலும் பண்ண முடியாது, யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஜாதகர். லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவர்களுக்கு 8ஆம் அதிபதி தொடர்பு யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, ஜாதகர் தன்னுடைய சிந்தனையை விட்டு கொடுக்க மாட்டார். தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வார். யாருக்கு பிடிக்கும் அடங்க மாட்டார். யாருடைய அட்வைஸும் காது கொடுத்து கேட்க மாட்டார். அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இவை பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.